நெக்ஸ்ட்டு இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் எடுத்துக்கோங்க. இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்னால் சிங்கிள் என்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ நார்மலாக என்ன பார்த்துருக்கோம், ஃபார் எவ்ரி டெபிட் ஈக்குவல் அண்ட் கிரெடிட் இருக்குமா? பட் இங்கே என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, அவனுக்கு டெபிட் கிரெடிட்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஓகேவா? இதே ஏதாவது கேஷ் புக் கொடுத்துருவாங்க. ஓகேவா? நீயாக தான் யோசித்து இது இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற அசம்ஷனோட இந்த சாப்டர் என்ன பண்ணுவோம்னா சால்வ் பண்ணுவோம். அதுக்கு உனக்கு எல்லா லெஜர் அக்கௌண்ட்டுக்குள்ளேயும் என்னென்ன கண்டென்ட்லாம் வரும் அப்படின்றது தெரியும். கிளியரா? இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்றத விட எல்லா லெஜர் அக்கௌண்ட்டும் உனக்கு தெரிஞ்சுக்கணும். அதுக்குள்ளே என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் வரும் அப்படிங்கிறது உனக்கு தெரிஞ்சுக்கணும். அதுதான் வந்து இதில் இம்பார்ட்டன்ட். அவங்க சில இன்ஃபர்மேஷன், நிறைய இன்ஃபர்மேஷன், சில இல்லை நிறைய இன்ஃபர்மேஷன் அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க. இருக்கிற இன்ஃபர்மேஷனை வச்சு இதுதான் பாசிபிள், இதை தவிர்த்து வேறு பாசிபிலிட்டி கிடையாது. ஏன்னா கொஸ்டின் இருக்கிற இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம இப்படி தான் யோசிக்க முடியும் அப்படின்னு யோசித்து போடுற சாப்டர் தான் இது இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். அதுக்கு பேசிக்காக சில ஐடியாஸ் உனக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அந்த ஐடியாஸ்க்குள்ளேயே நீ சுற்றி யோசிச்சினாலே போதும். கிளியராக நான் சொல்கிறேன். ஸோ நீ ரொம்ப பியாண்டுனா எந்த எக்ஸ்ட்ரா நிறையா சில சுச்சுவேஷன் வரும், அது வேறு ஆப்ஷன் இல்லை. பட் கிட்டத்தட்ட ஒரு 70% ஆஃப் எல்லா சம்லையும் இப்போ சொல்கிற ஐடியாஸ் வந்து ரிப்பீட் ஆகும். அதை தவிர்த்து சில புது சம்ஸில் உனக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதுக்கு என்ன ரெலவெண்ட்டோ அந்த ரெலவெண்ட் இன்ஃபர்மேஷனை வச்சு நீ என்ன பண்ணணும்னா சம்ம போகணும். ஓகேவா? அப்போ உனக்கு அக்கௌண்ட்ஸ் என்ன இருக்கணும், ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும். ஒரு டெட்டார் அக்கௌண்ட்டுக்குள்ளே என்னெல்லாம் வரும், ஒரு கிரெடிட்டார் அக்கௌண்ட்டுக்குள்ளே என்னெல்லாம் வரும், ஒரு பில்ஸ் பேயபிள்குள்ளே என்னெல்லாம் வரும், கேஷ் புக்குள்ளே என்னெல்லாம் வரும், அசட் அக்கௌண்ட்டில் என்னெல்லாம் வரும், மிஷினரிக்குள்ளே என்னெல்லாம் பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். சும்மா ட்ரை பண்ணுவோமா? ஒரு டெட்டார் அக்கௌண்ட்டில் என்னெல்லாம் வரணும் அப்படின்றது சொல்லு. டெபிட் சைடில் என்னெல்லாம் வரும் ஃபஸ்ட்டு நீ எழுதி பார்ப்போம். ஒரு டெட்டார் அக்கௌண்ட்டில் உனக்கு தெரிஞ்சு அந்த டெட்டார் அக்கௌண்ட்டுக்குள்ளே என்னெல்லாம் வரும்ன்றது எழுது. கேஷ் டெட்டார் லெஜர் அக்கௌண்ட் போட்டு எழுது. டெட்டார் லெஜர் அக்கௌண்ட் போட்டு பேலன்ஸ் ப்ராட் டவுன், பேலன்ஸ் கேரி டவுன் அந்த மாதிரி போட்டு ஏதுப்பா யோசிப்பா. டெட்டார் கிட்ட என்னென்ன டிரான்சாக்ஷனாக நடக்குமோ அதுக்கு லெஜர் அக்கௌண்ட் எழுது. Debtors ledger account. இது என்ன அக்கௌண்ட் ஃபர்ஸ்ட்? அசெட் அக்கௌண்டா? அசெட் லைபிலிட்டியா? அசெட். அப்ப அசெட்னா பேலன்ஸ் வருமா வராதா? ஓபனிங் பேலன்ஸ், க்ளோசிங் பேலன்ஸ் வரும்ல. அப்ப ட்ரூ பேலன்ஸ் காட்டும், ஓபனிங் பேலன்ஸ் ரைட் வருமா? வருமா? ஃபர்ஸ்ட் ட்ரூ பேலன்ஸ் காட்டும் மேலே வருமா? டெபிட் சைடில் பை பேலன்ஸ் ரைட் கீழே லாஸ்ட்டாக ஆகும். வச்சோடனே மேலே எழுதக்கூடாது. வருஷம் கடைசி எது பேலன்ஸ் ரைட் பண்ணுறேன், முதல் நாளைக்கு ரைட் பண்ணிடுவோமா? லாஸ்ட்டாக வரணும் பை பேலன்ஸ் கட்டிடுவோம். அப்புறம் உடனே கேஷ் வருமா? இல்லை வேறு அதுக்கு முன்னாடி எதாவது நடந்துருக்கணுமா? அதுக்கு என்ன இருக்கு? லெட்டர் கிளாஸ் கொடுத்துருக்கீங்க, லெட்டர் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. ஆகுதுன்னா கேஷ் டெபிட் தானே ஆகும். லெட்டர் டெபிட் தான்.
விருப்ப டேட்டாவை பர்ச்சேஸ் பண்ணுவோம். நான் வந்து டேட்டா அக்கௌண்ட்டாக எழுதுறேன். ஓகேவா? டேட்டா அக்கௌண்ட்டுக்கு வந்து என்னென்னமோ டிஸ்கஸ் பண்ணி எழுதணுமா? டிஸ்கஸ் பண்ணி யோசிச்சு பாரு. இன்னைக்கு வரைக்கும் டெட்டா நம்ம எப்பப்பெல்லாம் டெலிட் பண்ணிக்கிறோம், எப்பப்பெல்லாம் கிரெடிட் பண்ணிக்கிறோம் யோசிச்சு பாரு. மற்ற எப்பப்பெல்லாம் டெட்டா டெலிட் பண்ணிக்கிறோம், எப்பப்பெல்லாம் டெட்டா கிரெடிட் பண்ணிக்கிறோம் யோசிச்சு பாரு. நல்லா யோசி. டெட்டா டு டிசிஷன் பண்ணுறது இப்போ மிஸ் ஆகிறதா? sama Allah. Ini mereka udah jelas dulu. நான் சொல்லிடவா?
ப்ரொவிஷன் ஃபார் பேலன்ஸ் அட்வான்டேஜ் லெட்டர் அக்கௌண்ட்டில் வருமா வரலாம்? என்ன ஜெனரல் என்ட்ரி இருக்கு? P&L to ப்ரொவிஷன் ஃபார் பேலன்ஸ் அட்வான்டேஜ் அது டெட்டாரில் வராது. கரெக்டாக இல்லையா? டெட்டார் டு சேல்ஸ் போடுறியா, சேல்ஸ் டு டெட்டார் போடுவியா? டெட்டார் டு சேல்ஸ் போடுவியா, சேல்ஸ் டு டெட்டார் போடுவியா? டெட்டார் டு சேல்ஸ். அப்போ டெட்டார் அக்கௌண்ட் டெபிட் ஆகுமா? என்ன டெபிட்டாக இருக்கும்? டு சேல்ஸ் டெபிட்டாக இருக்குமா? சேல்ஸ் ரிட்டர்னுக்கு கிரெடிட்டாக இருக்குமா? டெட்டார் கிட்டே காசு வருமா? என்ன என்ட்ரி போடுவேன்? கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு டெட்டார்ஸ் அக்கௌண்ட் போடுவியா? அப்போ பை கேஷ் வருமா டெட்டார்ஸ் அக்கௌண்ட்டில்? அதே மாதிரி டிஸ்கவுண்ட் அலோட் வருமா? பேட் டெக்ஸ் வருமா? பில்ஸ் ரிசீவபிள் வருமா? இந்த மாதிரி ஒவ்வொரு லெட்ஜர் அக்கௌண்ட்டுகளையும் மேக்ஸிமம் என்னென்ன பாசிபிளோ அதை எழுதணும். ஓகேவா? சிங்கிள் என்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு லெட்ஜராக சால்வ் பண்ணிட்டு போக முடியாது. உன் மைண்டு சொல்லணும் இதில் இந்த லெட்ஜரில் இதுக்கு மேலே என்ட்ரிஸ் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் படி பாசிபிள் கிடையாது. அப்படி எந்த லெட்ஜர் அக்கௌண்ட் ஃபர்ஸ்ட் தோணுதோ அதை தான் க்ளோஸ் பண்ணணும். அதுக்கு உனக்கு இதுதான் தோணுதுன்னு அதை க்ளோஸ் பண்ணக்கூடாது. அது லாஜிக்கலாகவும் இருக்கணும். எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இங்கே வேற எதுவும் கிடையாது. புரியுது என்ன சொல்கிறேன்னு? ஓகேவா? ஃபுல் அண்ட் ஃபுல் உன்னுடைய அக்கௌண்ட்ஸ் நாலேஜ் லாஜிக்கல் திங்கிங்கை பேஸ் பண்ணி தான் இந்த சாப்டர். ஓகேவா? எல்லாத்தையும் படித்து முடிச்சுட்டு கடைசியாக இந்த சாப்டர் எடுத்து படி வீட்டில் படிக்கும் போது. ஓகேவா? இங்கே நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம், ஈஸியாக இருக்கும். வீட்டில் ஏன் இதை ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, அதை ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, அதை ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணாதான் இப்போ இதில் எல்லா என்ட்ரிஸும் வந்துருச்சுன்னு வச்சுக்கோயேன். இது மற்ற எல்லா என்ட்ரிஸும் வந்துருச்சு, இது மட்டும் வரல. அப்போ என்ன பண்ணணும்? இங்கே பை கேஷுன்னு போட்டு கேஷை கொண்டு போய் எடுத்துகிட்டு போகணும். அப்போ ஃபஸ்ட்டு இதை தான் க்ளோஸ் பண்ணணும், கேஷ் எடுத்துகிட்டு போய் க்ளோஸ் பண்ணக்கூடாது. கிளியராக என்ன சொல்கிறேன்னு புரியுதா? கடைசியாக தான் சில டைம்ஸ் கேஷை க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பில்ஸ் ரிசீவபிள் டெட்டார்ஸ் ரெண்டுமே இருக்குன்னா ஃபஸ்ட்டு பில்ஸ் ரிசீவபிள் க்ளோஸ் பண்ணுற மாதிரியும் வரலாம், ஃபஸ்ட்டு டெட்டார்ஸை க்ளோஸ் பண்ணுற மாதிரியும் வரலாம். டிபெண்ட்ஸ் ஆன் தி கொஸ்டின். பேலன்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா பில்ஸ் ரிசீவபிள் புதுசாக ஓப்பன் ஆகும். ஏன்னா இன்கம்ப்ளீட் ரெக்கார்டு நீ தான் கம்ப்ளீட் பண்ணணும். கிளியர் என்ன சொல்கிறது? அப்போ கம்ப்ளீட் பண்ணனா எதுக்குள்ளே வரணும்னு ஃபஸ்ட்டு தெரியணும். அப்போ என்ன பண்ண முடியும்? அதை கம்ப்ளீட் பண்ண முடியும். கிளியர் என்ன சொல்கிறேன்? ஸ்கூல் மாதிரி ஃபார்மேட் சொல்லி கொடுக்குறதுக்கு 2 நிமிஷம் தான் ஆகும். ஃபார்மேட் முக்கியமே கிடையாது. இங்கே ஃபார்மேட் வச்சு உனக்கு எப்பவும் வர முடியும். ஸ்கூல்லலாம் ஃபார்மேட் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த லெக்சரை கொண்டு தான் ஃபார்மேட், இந்த லெக்சரை கொண்டு தான் ஃபார்மேட். அந்த ஃபார்மேட்டில் எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம கொடுத்துருவோம். நீங்கள் ஃபார்மேட்டை வச்சு போட முடியாது. ஃபார்மேட்டு எப்படி சொல்லலாம்னா மேக்ஸிமம் என்ன சொல்லலாம்னா இந்த லெட்ஜர் அக்கௌண்ட்டுக்குள்ளே இதுதான் வரும்ன்றதுக்கு வேணால் ஃபார்மேட் கொடுக்கலாம். ஆனால் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இங்கே ஃபார்மேட்லாம் கிடையாது. மைண்ட் சொல்லணும் இதில் இதுக்கு மேலே பாசிபிள் கிடையாது. அப்போ அக்கௌண்ட்ஸில் எக்ஸ்ட்ரா நிறைய நீ படிச்சுனா மட்டும்தான் இதெல்லாம் பண்ண முடியும், சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? இன்டர் சிலபஸ் ஃபவுண்டேஷன் கொடுத்துட்டாங்க. பட் இன்டர் அளவுக்கு டஃப்பாக கேட்க எல்லாமே ரொம்ப 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 பேசிக்காக ஈஸியாக தான் எக்ஸாம்பிள் கேட்டுட்டு வராங்க. அந்த புக்குலேயுமே ரொம்ப பேசிக் கொஸ்டின்ஸ் தான் இருக்குது. இன்டர் அளவுக்கு ஒரு டஃப்பான சாப்டர்ஸ் அந்த மாதிரி நீங்கள் கொடுக்கல. இன்டர்ல எப்படி கொடுத்துருப்பாங்க? ரேஷியோ அனாலிசிஸ் அது இதுன்னு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அடிச்சிருப்பான். ஓகேவா? அதை வச்சு ரிவர்ஸ் கால்குலேட் பண்ணி எக்ஸெல்லாம் வச்சு எப்படி எப்படியோ போட்டு சம்பாதிக்கிற மாதிரி இருக்கும். பட் அவனுக்கு அந்த காம்ப்ளிகேஷன்லாம் கிடையாது. டேரெக்டாக ஈஸியாக சிம்பிளாக லெட்ஜர் அக்கௌண்ட்குள்ளே என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சாலே உன்னால் சம்மா போட முடியும். அந்த அளவுக்கு பேசிக்ஸ் ஆன்சராக எப்படி கேட்குறாங்க. புரியுதா? இப்படி தான் இந்த சாப்டர் இருக்கும். அதனால் புரியல அப்படின்னு யோசிக்கிறத விட ஃபஸ்ட்டு மற்ற சாப்டர்ஸில் என்னென்ன லெட்ஜர் அக்கௌண்ட்டுக்குள்ளே என்னென்ன வரும்ன்றது தெரியணும். மேக்ஸிமம் இதுதான் பாசிபிள் இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சாதான் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். நீ எத்தனை கொஸ்டின் வேணாலும் நான் சால்வ் பண்ணி காட்டுறேன். புரியுதுன்னா சொல்கிறேன். பட் இங்கே இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா அது தெரிஞ்சால் தான் சால்வ் பண்ண முடியும். இதை தவிர்த்து இது பாசிபிள் இல்லைன்னு தெரியணும். அந்த அளவுக்கு நீ ப்ராக்டிஸ் பண்ணணும் அக்கௌண்ட்ஸை. கடைசியாக படிக்கிறதுக்கு எழுத சாப்டரை ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இது படிச்சுன்னா உனக்கு எதுவும் புரியாது. வெச்சனை தெரியாமல் கிளியராக ஸோ எல்லாத்தையுமே ஸ்ட்ராங் ஆகிட்டு அதுக்கப்புறமா எடுக்கிறது படி பெருசாக மெசேஜ் ஸ்ட்ராங்காக இருக்கும். பேசிக் ஜேர்னல் என்ட்ரி ஸ்ட்ராங்காக இருக்கும்.
ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் அந்த ரீசன்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குது. இல்லைன்னா ப்ரொவிஷன் கொடுத்தா எடுத்து நீங்கள் போட்டிங்கன்னா அங்கேயே கதை முடிஞ்சிச்சு. புரியுதா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ரெக்கார்ட்ஸை கம்ப்ளீட் பண்ணணும். இந்த மாதிரி எது மிஸ்ஸிங் இருக்கோ அந்த மிஸ்ஸிங்கை ஃபஸ்ட்டு லெஜர் அக்கௌண்ட் போட்டு கம்ப்ளீட் பண்ணணும். லெஜர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், லெஜரை கம்ப்ளீட் பண்ணணும். லெஜரை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ட்ரேடிங் P&L பேலன்ஸ் ஷீட் போடணும். லெஜரை கம்ப்ளீட் பண்ணிட்டு என்ன பண்ணணும்? ட்ரேடிங் P&L அண்ட் பேலன்ஸ் ஷீட்டை நீ போடணும். அதான் சொல்லியிருப்பாங்க. இன்கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கொடுத்துருவாங்க, நீ ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கப்புறமா அக்கௌண்டிங் ப்ராசஸ் என்ன? ஜேர்னல், லெஜர், ட்ரையல் பேலன்ஸ், ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் நீ ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகேவா? ஸோ இங்கே அவங்க என்ன சொல்கிறாங்க? ஜென்ரல் டெக்னிக்ஸ் தான் இருக்குது. அண்ட் டெரிவேஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் கேஷ் புக். நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம எங்கே தெரிகிற மாதிரி இருக்கும்? கேஷ் புக்கில் தெரிகிற மாதிரி இருக்கும். மெயினாக சேல்ஸ் லெஜரையும் பர்ச்சேஸ் லெஜரையும் நம்ம அனலைஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு எக்ஸ்பென்சஸ் அண்ட் ட்ராயிங்ஸை அனலைஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது ப்ரொக்ரேட்டர் கொண்டு வந்திருக்காங்களான்னு பார்க்கணும். இந்த விஷயத்தான் வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும்? இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதை சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது என்ன சொல்லுவாங்க? சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இதில் 2 டைப்ஸ் ஆஃப் நிறைய டைப்ஸ் இருக்குது. பியூர் சிங்கிள் என்ட்ரி அப்படின்னா வெறும் பர்சனல் அக்கௌண்ட் மட்டும் தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. பர்சனல் அக்கௌண்ட் என்ன? கேஷு, பேங்க்கு, சேல்ஸு, பர்ச்சேஸ் அந்த மாதிரி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இருக்காது. வெறும் கேபிட்டல் அக்கௌண்ட், பிஸ்னஸ் லெவலில் கொடுத்து அந்த மாதிரி பர்சனல் அக்கௌண்ட் மட்டும் தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. சிம்பிள் சிங்கிள் என்ட்ரியில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பர்சனல் அக்கௌண்ட்டும் கேஷ் அக்கௌண்ட்டும் யார் யாருக்கு எவ்வளோ தரணும், யார் யாருக்கு எடுத்து எவ்வளோ வாங்கணும், டெட்டாஸ் வந்து பர்சனல் அக்கௌண்ட் கரெக்டாக இல்லையா? ஓகே, யார் யாருக்கு எவ்வளோ தரணும், யார் யாருக்கு எடுத்து எவ்வளோ வாங்கணும், கேஷ் புக் அது மட்டும் தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு குவாசினா பர்சனல் அக்கௌண்ட், கேஷ் புக், அப்புறம் சில சப்சிடரி புக்ஸ், பர்ச்சேஸ் புக்கு, சேல்ஸ் புக், அந்த மாதிரி சில சப்சிடரி புக்ஸ் என்ன பண்ணுவாங்க? மெயின்டைன் வந்து பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் உனக்கு டிஃபரன்ஸாக கொடுக்க மாட்டான், அந்த மாதிரி சம்ஸ்லாம் கொடுக்க மாட்டான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ உனக்கு கொஷினில் ஓப்பனிங் கேபிட்டலும் க்ளோசிங் கேபிட்டலும் கொடுத்துருக்கான்னு வச்சுக்கோங்க. அப்போ நடுவில் இருக்க டிஃபரன்ஸ் என்ன? ஓப்பனிங் கேபிட்டலுக்கும் க்ளோசிங் கேபிட்டலுக்கும் நடுவில் இருக்க டிஃபரன்ஸ் என்ன? அடிஷ்னல் கேபிட்டலாக இருக்கலாம், ப்ராஃபிட்டாக இருக்கலாம், ட்ராயிங்ஸாக இருக்கலாம். கரெக்டாக இல்லையா? ஸோ என்ன பண்ணுவேன்? ஓப்பனிங் கேபிட்டல் ப்ளஸ் அடிஷ்னல் கேபிட்டல் ப்ளஸ் ப்ராஃபிட் மைனஸ் லாஸ் மைனஸ் ட்ராயிங்ஸ் இஸ் ஈக்குவல் டு க்ளோசிங் கேபிட்டல். கரெக்டாக இல்லையா? இது ஃபார்மேட்டாக ஸ்கூலில் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது அப்படியே ரிவர்ஸ் பண்ண என்ன பண்ணுவேன்? ஓப்பனிங் கேபிட்டல் இல்லை ப்ராஃபிட் எந்த மிஸ்ஸிங் ஃபிகர் இருக்கோ அது கண்டுபிடிச்சிடலாம். கரெக்டாக இல்லையா? இதை ரிவர்ஸ் பண்ண என்ன பண்ணலாம்? எது மிஸ் ஆகுதோ அதை கண்டுபிடிச்சிடலாம். ப்ராஃபிட் கூட சம்டைம் மிஸ் ஆகும். எது மிஸ் ஆகுதோ அதை என்ன பண்ணலாம்? நம்ம இந்த போட்டால் கண்டுபிடிச்சிடலாம். கிளியராமா? ஓகேவா? இது அப்படியே ரிவர்ஸ் பண்ணா க்ளோசிங் கேபிட்டலுக்கு ஸ்கூலில் சொல்லி கொடுத்துருப்பாங்க. க்ளோசிங் கேபிட்டல் ப்ளஸ் ட்ராயிங்ஸ் ப்ளஸ் லாஸ் மைனஸ் ப்ராஃபிட் அப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் நம்ம சிம்பிளாக யோசி ஓப்பனிங் கேபிட்டல் என்ன பண்ணால் க்ளோசிங் கேபிட்டல். இப்போ க்ளோசிங் வந்து ரிவர்ஸ் பண்ணிட்டு வந்தால் என்ன எனக்கு ஓப்பனிங் கேபிட்டல். இதில் எது மிஸ் ஆகுதோ அதை நீ என்ன பண்ணிக்கணும்? இன்ஃபர்மேஷன் நீ கம்ப்ளீட் பண்ணிக்கணும். ஓகேவா? கொஸ்டினில் இருக்க இன்ஃபர்மேஷனுக்கு ஏற்ற மாதிரி மிஸ்ஸிங் எடுக்கணும். அவன் அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோயேன், வேறு எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல, அடிஷ்னல் கேபிட்டல் எவ்வளோலாம் சொல்லலை. அப்போ மிஸ்ஸிங் ஃபிகர் என்னவா இருக்கும்? அடிஷ்னல் கேபிட்டலாக இருக்கலாம். அது அடிஷ்னல் கேபிட்டல் அமௌண்ட் கொடுத்துட்டானா மிஸ்ஸிங் ஃபிகர் ஓப்பனிங் கேபிட்டலாக கூட இருக்கலாம். கொஸ்டினில் எது இல்லையோ அதை எடுத்துக்கணும். கரண்ட் இயர் தான் பிஸ்னஸ் கமெண்ட்ஸ் பண்ணுறான்னா எவ்வளோ ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துருக்கானோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். புரியுதா? கொஸ்டின் இன்ஃபர்மேஷன் தான் இங்கே ஹைலி ரெலவெண்ட்டே தவிர்த்து கான்செப்ட்லாம் இங்கே அடுத்து தான். புரியுதா? ஸோ இங்கே ரிவர்ஸ் வந்திருப்பாங்க. க்ளோசிங் கேபிட்டல் ஆட் ட்ராயிங்ஸ் மைனஸ் ஓப்பனிங் கேபிட்டல் மைனஸ் அடிஷ்னல் கேபிட்டல் மைனஸ் ஓப்பனிங் கேபிட்டல் பண்ணால் ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இல்லுஸ்ட்ரேஷன் 1 புரியுதா? ஈஸி தான். இது லெஜர் அக்கௌண்ட் போட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஆல்டர்னேட்டிவ்லி கேபிட்டல் லெஜர் அக்கௌண்ட் கிரெடிட் சைடில் இருக்குமா? கரண்ட் இன்ட்ரடியூஸ்டு ஜேர்னல் என்ட்ரி என்ன? கேஷ் அக்கௌண்ட் டு கேபிட்டல் அக்கௌண்ட்டா? விட்ரா பண்ணி போனால் என்ன? கேபிட்டல் அக்கௌண்ட் டு ட்ராயிங்ஸு க்ளோசிங் கேபிட்டல் அண்ட் நெட் ப்ராஃபிட் வரும். ஓகேவா? ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸுங்கிறது பேலன்ஸ் ஷீட். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸுங்கிறது என்ன? பேலன்ஸ் ஷீட். அது ஏன் பேலன்ஸ் ஷீட்னு சொல்லாமல் இருக்காங்கன்னா ஏன்னா பேலன்ஸ் ஆகாது. ஏன்னா என்ன ஆகாது? பேலன்ஸ் ஆகாது. அண்ட் கேபிட்டல் ஃபிகர் என்ன ஆகும்? மிஸ்ஸிங் ஆகும். நிறைய டைம் கொஸ்டினில் இது எல்லாத்தையும் நீ சால்வ் பண்ணினா உனக்கு கிடைக்கிறது என்னவா இருக்கும்? ஓப்பனிங் கேபிட்டலாக இருக்கும்.
உனக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட் என்பிஓவில் எப்படி கால்குலேட் பண்ணிட்டு போடுற அந்த மாதிரி ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சிட்டு ஆன்சரை ப்ரிசீவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆர் கேஷ் புக் பேலன்ஸ் கூட வரலாம். இதுதான் வரணும் அப்படின்றது கிடையாது. கொஸ்டினில் இருக்க இன்ஃபர்மேஷனுக்கு ஏற்ற மாதிரி எந்த இன்ஃபர்மேஷன் வேணால் அவனுக்கு என்ன ஆகலாம், மிஸ் ஆகலாம். புரியுதா? கிளியராமா? ஓகேவா? ட்ரை பண்ணுற இந்த கொஸ்டினை என்ன சொல்கிறாங்கன்னு ராகேஷ் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கான் 1 ஏப்ரல். இவ்வளோ கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான். அண்ட் இந்த டேட்டில் இந்த பேலன்ஸ் இவ்வளோ இருக்குது. அப்போ இங்கே என்ன பண்ணிட்டாங்க, ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துட்டாங்க. ஸோ ரிவர்ஸ் கால்குலேட் பண்ணி என்ன பண்ணணும், க்ளோசிங் கேபிட்டல் எவ்வளோ, ப்ராஃபிட் எவ்வளோங்கிறதெல்லாம் என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். சரியா? இங்கே ஓப்பனிங் கேபிட்டலே கொடுத்துட்டாங்கப்பா. கிளியரா? ட்ரை பண்ண பார்க்க என்ன கேளு. உனக்கு என்ன கேட்குறாங்க, ப்ராஃபிட் கேட்குறாங்க. ஸோ ப்ராஃபிட் தான் நீ கண்டுபிடிக்கணும். சரியா?
நான் சந்தோஷம் சொல்லுவா சொல்லுவா புரியுதா? அதில் தானே பேலன்ஸ் இருக்கும். பேலன்ஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க. க்ளோசிங் கேபிட்டல் தான் பேலன்ஸு. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஓகேவா? அடுத்து சில இம்பார்ட்டண்ட்டான ஐட்டம்ஸ் நீ நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, ரெண்ட் ஆஃப் ப்ரிமைசஸ் நீ வந்து ரெசிடென்ஷியலுக்காகவும் யூஸ் பண்ணியிருக்க, பிஸ்னஸ்க்காகவும் யூஸ் பண்ணியிருக்கேன்னா அதை வந்து ட்ராயிங்ஸாக ட்ரீட் பண்ணணும். எலக்ட்ரிசிட்டி பில், டெலிஃபோன் பில் ஆஃப் ப்ரிப்பரேட்டர் ட்ராயிங்ஸாக ட்ரீட் பண்ணணும். பிஸ்னஸ் தான் இருந்துச்சுன்னா எக்ஸ்பென்சஸ், ப்ரிப்பரேட்டராக இருந்துச்சுன்னா ட்ரீட் பண்ணணும், ட்ராயிங்ஸாக ட்ரீட் பண்ணணும். லைஃப் இன்சூரன்ஸ் ஆஃப் த ப்ரிப்பரேட்டர் என்னவா ட்ரீட் பண்ணணும், ட்ராயிங்ஸாக ட்ரீட் பண்ணணும். ஹவுஸ் ஹோல்ட் எக்ஸ்பென்சஸ் பிஸ்னஸ் காசை வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன்னா அதை என்னவா ட்ரீட் பண்ணணும், ட்ராயிங்ஸாக ட்ரீட் பண்ணணும். ப்ரைவேட் லோன் கொடுத்துருக்க ஃப்ரெண்டுக்கு, ரிலேட்டிவ்ஸ்க்கு அப்படின்னா அதையும் என்னவா ட்ரீட் பண்ணணும், ட்ராயிங்ஸாக ட்ரீட் பண்ணணும். கிஃப்ட் கொடுத்துருக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு பிஸ்னஸ் காசை வச்சு அப்படின்னா அது என்ன ட்ரீட் பண்ணணும், ட்ராயிங்ஸாக ட்ரீட் பண்ணணும். பிஸ்னஸ் உடைய குட்ஸை பர்சனல் கன்சம்ஷனுக்காக எடுத்துகிட்டு போயிருக்குன்னா அதை என்னவா ட்ரீட் பண்ணணும், ட்ராயிங்ஸாக ட்ரீட் பண்ணணும். ஃபேமிலி எக்ஸ்பென்சஸ் மீட் பண்ணுறதுக்காக காசு எடுத்துகிட்டு போயிருக்குன்னா அதை என்னவா ட்ரீட் பண்ணணும், ட்ராயிங்ஸாக ட்ரீட் பண்ணணும். அப்புறம் டெட்டாஸ் கிட்டேருந்து டேரெக்டாக காசு கலெக்ட் பண்ணி பர்சனலாக செலவு பண்ணிட்டு அப்படின்னாலும் அதை என்னவா ட்ரீட் பண்ணணும், ட்ராயிங்ஸ். அப்படின்னா போடுவேன் இன்றைக்கி என்ன என்ட்ரி போடுவேன், அமௌண்ட் கலெக்டட் ஃப்ரம் டெட்டாஸ் டைரக்ட்லி யூஸ்டு ஃபார் பர்சனல் பர்பஸஸ் என்ன சொல்ல என்ட்ரி போடுவேன், ட்ராயிங்ஸ் டு டெட்டாஸ். அப்போ ட்ராயிங்ஸ்ன்றது ஒன்று டெட்டாஸ் அக்கௌண்ட்டில் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது எக்ஸ்ட்ரா. புரியுதா? ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸும் நம்ம என்ன பண்ணணும்னா அடிஷ்னலாக இந்த விஷயத்தை ட்ராயிங்ஸாக நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? இதுக்கப்புறம் எல்லா கொஷனுக்கும் ஸ்டாண்டர்டாக நான் சொல்கிற இந்த 5 அக்கௌண்ட்டை மட்டும் ஓப்பன் பண்ணிக்கணும். மினிமம் 3 அக்கௌண்ட், மேக்ஸிமம் 5 அக்கௌண்ட். ஓகேவா? கண்டிப்பாக கேஷ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். கண்டிப்பாக என்ன பண்ணணும், கேஷ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு டெட்டாஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். இதை ஓப்பன் பண்ணாமல் எந்த ஒரு சம்பவமே நீ ட்ரை பண்ணக்கூடாது. கண்டிப்பாக இந்த அக்கௌண்ட் என்ன பண்ணிக்கணும், நீ ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணிவிட்டு கொஷினில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாத்துக்கும் அந்த அக்கௌண்ட்டில் எவ்வளோ ஃபஸ்ட்டு பாசிபிளோ அதை பிளாட் பண்ணிடணும். கொஷினில் இருக்கிற இன்ஃபர்மேஷனுக்கு என்ன பண்ணிடணும், அந்த லெஜர் அக்கௌண்ட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு பிளாட் பண்ணிடணும். ஓகேவா? இதை தவிர்த்து லோன் அந்த மாதிரி ஏதாவது லோன் ரீபேமெண்ட் அந்த மாதிரி வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னா ஓப்பனிங் டு க்ளோசிங் ஏதாவது டிஃபரன்ஸ் வருது அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டை எக்ஸ்ட்ரா என்ன பண்ணிக்கலாம், நீ ஓப்பன் பண்ணிக்கலாம். புரியுதா? ஃபைனலாக உங்களுடைய அசம்ஷன் எப்படி வேணால் அது வந்து நம்ம ட்ரீட் பண்ணிக்கலாம். எல்லாரும் ஒரே மாதிரி அசம் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ கேஷ் புக்கில் கிரெடிட் சைடில் கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்போ அது எக்ஸ்பென்சஸாக கூட போட்டுக்கலாம், அது பர்ச்சேசஸாக கூட போட்டுக்கலாம். புரியுதா என்ன சொல்கிறேன்னு? கேஷ் பர்ச்சேஸாக கூட போட்டுக்கலாம். அது இன்ஃபர்மேஷனுக்கு ஏற்ற மாதிரி போடணும். அவன் டோட்டல் பர்ச்சேஸ் கொடுத்துருக்கான், கிரெடிட் பர்ச்சேஸ் நீங்கள் தனியாக கண்டுபிடிச்சிட்ட, அப்போ கேஷ் பர்ச்சேஸ் வரும். ஆர் கேஷ் அக்கௌண்ட்டை ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணி கேஷ் பர்ச்சேஸ் கண்டுபிடிச்சி பேலன்ஸ் கிரெடிட் பர்ச்சேஸ் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இப்படி தான் போடணும் அப்படிங்கிற ரூல்ஸ் தான் கிடையாது. அந்த இன்ஃபர்மேஷன் உன்னை எப்படி லீட் பண்ணுதோ அப்படி தான் நீங்கள் பண்ணி போகணும். கிளியர் என்ன சொல்கிறேன்னு? ஒவ்வொரு கொஷனும் ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் இருக்கும். அந்த இன்ஃபர்மேஷன் உன்னை எப்படி லீட் பண்ணுதோ அப்படி தான் நீ என்ன பண்ணணும், மூவ் பண்ணி போகணும். உனக்கு ஒரு சம் நான் போட்டு காட்டுறேன், அடுத்த சம்ஸ்லாம் நீ என்ன பண்ண, ட்ரை பண்ண. ஓகேவா? கிளியரா? இந்த சம் போட்டு காட்டும் போதே உனக்கு புரியும். இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் 8 எடுத்துக்கோ. கேஷ் புக் கொடுத்துட்டாங்க, கரெக்டாக இல்லையா? கேஷ் புக் என்ன பண்ணிட்டாங்க, கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம அந்த கேஷ் புக்கை மறுபடியும் போடணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா சிங்கிள் என்ட்ரி பேசிஸில் பண்ணலாம். அதுதான் கேஷ் புக்குடைய அனாலிசிஸ்ன்னு சொல்கிறாங்க. அடுத்து அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ்க்கான டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது கொடுத்துட்டு டேரெக்டாக ஒன்று வந்து இது பண்ண சொல்லிட்டாங்க. டெப்ரிசியேஷன் 10% போட சொல்லியிருக்காங்க மிஷினரி அண்ட் ஃபர்னிச்சரில். அண்ட் 800 அகேன்ஸ்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ் வந்து ப்ரொவிஷன் வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ ஃபஸ்ட் இங்கே டெட்டாஸ் அக்கௌண்ட் போடணும். ஃபஸ்ட் என்ன பண்ணணும், டெட்டாஸ் அக்கௌண்ட். ஓகேவா? ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, 14,500. க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, 17,600. கேஷ் சேல்ஸ் வருமா டெட்டாஸ் அக்கௌண்ட்டில்? வராது. கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெட்டாஸ் வருமா டெட்டாஸ் அக்கௌண்ட்டில்? வரும். அப்போ இந்த 48,000 இங்கே வருமா வராதா?
ஓகேவா? வேற என்ன டேட்டாஸ் இன்ஃபர்மேஷன் கொஸ்டின்ல இருக்கா? இல்லை. அப்போ இங்கே வர பேலன்ஸ் என்னது? சத்தமாக சொல்லு. கிரெடிட் சேல்ஸ். வேற எந்த பாசிட்டிவும் கிடையாது கொஸ்டின்ல. டிஸ்கவுண்ட் பற்றி இன்ஃபர்மேஷன் கிடையாது, எதுவும் கிடையாது. கரெக்டாக இல்லையா? கிரெடிட் சேல் பண்ணியிருந்தா பேலன்ஸ் எழுதிருக்கோம். பேலன்ஸ் எழுதினா தான் அவங்க கிட்ட 48,000 வந்திருக்கோம். கிளியர் என்ன சொல்றேன்னு? எந்தமே கொஸ்டின்ல இருக்காது. நம்ம தான் பண்ணோம், கண்டுபிடிக்கணும். பில்ஸ் ரிசீவபிள் அதை ட்ரீட் பண்ண முடியுமா? கிரெடிட் சேல் ஆயிருந்தா அடுத்து பில்ஸ் ரிசீவபிள் நடக்கும். எப்படி பில்ஸ் ரிசீவபிள் டிசார்டர் நீங்க ட்ரீட் பண்ணுவ? அதை பத்தி எதுவும் இன்ஃபர்மேஷன் கொஸ்டின்ல இருக்கா? இல்லாம கை வைக்காது. பேசிக் காமன் அண்டர்ஸ்டாண்டிங் நார்மலா எப்படி போவோம் அப்படி போகும். ஃபர்ஸ்ட் கிரெடிட் சேல். அப்ப கிரெடிட் சேல் எவ்வளவு பேலன்சிங் ஃபிகர் வருது பாரு. 65,000 65,600 வருதா? அது மைனஸ் பண்ணா 51,100. இது என்ன இருக்கு? கிரெடிட் சேல்ஸ். ஓகேவா? இங்க வந்து 800 டவுட்ஃபுல் டெட்ஸ்க்கு ப்ரொவிஷன் கிரியேட் பண்ண சொன்னனால அது டெட்டாஸ் அக்கௌண்ட்டை அஃபெக்ட் பண்ணாது. சரியா? என்ன பண்ணிருக்காங்க பார்த்துருவோம். அந்த டெட்டாஸ் அக்கௌண்ட்ல போட்டிருக்காங்க இல்லை 5100. கிளியரா? ஏன்னா பேட் டெட்ஸ்ன்னு சொல்லியிருந்தா மட்டும் தான் டெட்டாஸ் அக்கௌண்ட் அஃபெக்ட் பண்ணோம். டவுட்ஃபுல் டெட்ஸ் என்ன ஆகாது, டெட்டாஸ் அக்கௌண்ட்டை அஃபெக்ட் பண்ணாது. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டேன், நீ கிரெடிட் சேல்ஸை கண்டுபிடிச்சிட்ட. ஓகேவா? கிரெடிட் சேல்ஸ் இவ்வளோ இருக்கு, கேஷ் சேல்ஸு இவ்வளோ இருக்கு. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் டோட்டல் சேல்ஸ் வரணும். கரெக்டாக இல்லையா? புரியுதா? நெக்ஸ்ட்டு கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட்ஸ். ஓப்பனிங் பேலன்ஸ் எங்கே வரும்? கிரெடிட் சைடில் வருமா? 5,800. க்ளோசிங் பேலன்ஸ் 7,900. பேமெண்ட் டு சப்ளையர்ஸ் எவ்வளோ? 35,000. வேறு எதுவும் இன்ஃபர்மேஷன் இருக்கா? இல்லை. அப்போ கிரெடிட் பர்ச்சேஸ் எவ்வளோ? 3,700 என்னது? கிரெடிட் பர்ச்சேஸ். அதோட கேஷ் பர்ச்சேஸ் ஆட் பண்ணினா டோட்டல் பர்ச்சேஸ் எங்கே வரும்? ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வரும். புரியுதாமா? நெக்ஸ்ட்டு ஓப்பனிங் ஸ்டாக்கு கொடுத்துட்டாங்க, ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வந்துடும். க்ளோசிங் ஸ்டாக் கொடுத்துட்டாங்க, ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வந்துடும். நெக்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பேலன்ஸ் எதுவும் சேஞ்ச் ஆகலை, அப்படியே வந்துடும். இது பிஎன்எல்க்கு போயிடும். இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். ஃபர்னிச்சர் என்ன சொல்கிறான்? எவ்வளோ டெப்ரிசியேஷன் போடணுங்கிறான்? 10% டெப்ரிசியேஷன் போடணுங்கிறான். அப்போ ஃபர்னிச்சர் ஓப்பனிங் பேலன்ஸும் 1,200, க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கு? 1,200. இங்கே நம்ம வாங்கணும்னு சொல்லியிருக்கானா? சப்போஸ் ஃபர்னிச்சர் அடிஷன் இருந்தால் கேஷ் புக்கில் வந்து ஆட் ஆகிருக்கணும். கரெக்டாக இல்லையா? அது ஆட் ஆகலை. அப்போ டெப்ரிசியேஷன் ப்ரொவைட் பண்ணல. அப்போ என்ன பண்ணுறோம்? இப்படி பிஎன்எல்ல போடும்போது டெப்ரிசியேஷன் ப்ரொவைட் பண்ணி க்ளோசிங் பேலன்ஸில் அந்த அமௌண்ட் என்ன பண்ணிக்கணும்? மைனஸ் பண்ணிக்கணும். ஓப்பனிங் பேலன்ஸில் ஃபுல் அமௌண்ட் வரும். அப்புறம் இந்த இன்ஃபர்மேஷன் வச்சு என்ன கண்டுபிடிக்கலாம்? ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கலாமா? ஓகேவா? நெக்ஸ்ட் டிராயிங்ஸ் கொடுத்துட்டான். சரியா? அப்போ டிராயிங்ஸ் அந்த கேபிட்டல் அக்கௌண்ட் என்ன பண்ணிப்பேன்? மைனஸ் பண்ணிட்டேன்னா க்ளோசிங் கேபிட்டலுக்கு இது என்ன ஃபைனலாக அதை பேஸ் பண்ணி க்ளோசிங் கேபிட்டல் எடுத்துகிட்டு வந்துடுவேன். இதை பண்ணி க்ளோசிங் கேபிட்டல் எடுத்துகிட்டு வரக்கூடாது. மறுபடியும் நார்மலாக எப்படி போடுறியோ அதே மாதிரி இதுக்கப்புறம் சம் போடணும். ட்ரேடிங் பீரியட் எப்படி போடுறியோ இதெல்லாம் எக்ஸ்பென்சஸில் காமிச்சிருவேன். கிளியரா? ஃபர்னிச்சர் முடிச்சு அதே மாதிரி மிஷினரிக்கு இங்கே டெப்ரிசியேஷன் கொடுத்தா பேலன்ஸ் குறைஞ்சிருக்கும், ஆனால் போடல. அதனால் நீ என்ன பண்ண? இப்போ டெப்ரிசியேஷன் போட்டுக்கணும். கிளியரா? டெப்ரிசியேஷன் டு மிஷினரி போட்டினா பேலன்ஸ் என்ன ஆகிடும்? வேல்யூ ஆகிடும். புரியுதா? கிளியரா? எல்லா இன்ஃபர்மேஷனும் என்ன பண்ண மாட்டான், உனக்கு தெளிவாக சொல்ல மாட்டான். ஓகேவா? புரியுதா? பார்க்குறியா இந்த சம்மை? பார்க்குறியா? வேறு சம் பார்ப்போமா? வேறு சம் பார்ப்போமா? இந்த சம் பார்க்கணுமா? என்னம்மா இது பார்க்கணுமா? பார்க்கணும். சரி பாருங்க. நீ முடிச்சு நெக்ஸ்ட் ப்ரொசீட் பண்ணலாம். இதே மாதிரி தான் எல்லாமே. ஓகேவா? இதே மாதிரி தான் எல்லா சமம். இன்ஃபர்மேஷன் அதிகமாக இருக்கும், இன்ஃபர்மேஷன் கம்மியாக இருக்கும். சரியா?